வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 23. நான் இன்னைக்கு என்ன பிரசாதமா பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெமன் ரைஸ் தான் பண்ண போறேன். வறுத்து பொடிச்சு பண்ண போறோம். ஸோ அதுக்கு முதல்ல வறுக்கிறது என்னென்னு பார்த்துடலாம். காரத்துக்கு வந்து 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் தனியா, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு, ரொம்ப இல்லை, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் இந்த மாதிரி வெந்தயம். இதை மட்டும் வறுத்துக்கலாம். நம்ம வறுபட்டுறது எடுத்து வச்சுட்டு ஆறினோடனே நம்ம பொடி பண்ணிக்கலாம். லெமன் ரைஸ்க்கு வறுத்து வச்சுட்டு அதை ஆறின உடனே அரைச்சிக்க போகிறோம். இந்த சைடு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கீரையை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ கீரை அது கூடவே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சீரகம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல அதை வேக வச்சுக்கலாம். கீரை இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். அதை நல்லா காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, இது கூடவே லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் சேர்ப்போம். தேவையான உப்பு, சாதம் உதுருதுரா வடிச்சு ரெடியா இருக்கு. அதில் சேர்த்துருவோம். வறுத்து பொடிச்சதை சேர்த்துடலாம். எலுமிச்சம்பழ சாதம் வந்து இந்த மாதிரி பொடி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு பிரசாதமாக வந்து எலுமிச்சம்பழ சாதம். அடுத்தது நம்ம கீரை, வாழைத்தண்டு கறி தான் நம்ம பார்க்க போகிறோம். கீரை நல்லா வெந்து மசிச்சு விட்டாச்சு. இதுக்கு இன்னும் உப்பு நம்ம போடலை. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி கீரை நீங்கள் கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் அது நிறைய ஃபுல்லாக இருக்கும். ஸோ உப்பு ஜாஸ்தியாக போட்டுருவோம். வெந்ததுக்கு அப்புறம் போடும்போது அது ஒரு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால இதுக்கு தேவையான உப்பை போட்டால் போதும். இப்போ உப்பு சேர்த்து ஒரே ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து தூதுவளை இலையில ரசம் தான் பண்ண போறோம். அதுக்கு கடாயில கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். வறுத்துக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகு, சீரகம், தூதுவளை இலையும் சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஆறினோடனே அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் கீரை நல்லா ஒரு கொதி வந்துடுது. உப்பு சேர்த்துட்டு மேலாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுடலாம். இந்த பக்கம் கடாயில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகா. கீரையை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது வாழைத்தண்டு கறி தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து தூதுவளை இலை ரசம் தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து புளி தண்ணி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு போட்டு இந்த பக்கம் புளி தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன். அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வந்து வாழைத்தண்டு கறிக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, வாழைத்தண்டை மோரில் கட் பண்ணி போட்டு அந்த மோரை வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இந்த மோரை வீணாக்க வேண்டாம். நம்ம இதில் உப்பும் பெருங்காயமும் போட்டு நம்ம அப்படியே குடிச்சிடலாம். ஸோ அந்த மோரை அப்படியே ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். நம்ம வாழைத்தண்டு வந்து உப்பு தாங்காது. அதனால உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா கொஞ்சம் மூடி வச்சுட்டு வெந்ததுக்கு அப்புறமா உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு சேர்க்கிறேன். வாழைத்தண்டு வேகட்டும். புளித்தண்ணி நல்லா கொதிச்செடுத்து நம்ம வதக்கினதை நல்லா அரைச்சாச்சு. அதை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார் எல்லாமே அந்த தண்ணி விட்டுருவோம். ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அதனால நீர்க்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். நுரைச்சி வரட்டும். வாழைத்தண்டு வெந்திருக்கும். இதுக்கு தேங்காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி,
அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்மளோட வாழைத்தண்டு கறி ரெடி. ரசத்துக்கு கொஞ்சமாக நெய் விட்டு தாளிச்சிக்கலாம். இது சீரகம். இந்த பக்கம் ரசமும் ரெடி ஆகிடுது. தூதுவளை இலை ரசம் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு என்ன பிரசாதம்னு பார்த்துருப்பீங்க. வறுத்து பொடிச்சு பண்ண லெமன் ரைஸ். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சமையல் வந்து தூதுவளை இலை ரசம், அதுக்கப்புறம் கீரை மசியல், வாழைத்தண்டு, தேங்காய் போட்ட கறி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.